ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பைத்தானில் வந்துட்டு காப்பி, ஸ்வாலோ காப்பி அண்ட் டீப் காப்பியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் பைத்தான் இன்டர்பிரட்டர் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்வாலோ காப்பி அண்ட் டீப் காப்பி வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்காண்டி காப்பிங்கிற ஒரு மாடியூலை இம்போர்ட் பண்ணணும். ஸோ நான் அதை வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த பைத்தானோட ஸ்வாலோ காப்பியும் டீப் காப்பியும் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, எதில் யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம வந்துட்டு மியூட்டபிள் டேட்டா ஸ்ட்ரக்சரில் மட்டும் யூஸ் பண்ணுவோம். அதாவது லிஸ்ட்டு, டிக்ஷனரி அந்த மாதிரியான இதில் மட்டும். ஸோ வந்துட்டு நான் லிஸ்ட்டை வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். லிஸ்ட் ஒன்றுன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். நான் வந்துட்டு ஒரு நெஸ்டட் லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நான் லிஸ்ட் 2 ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதில் வந்துட்டு லிஸ்ட் 1 கொண்டு போய்ட்டு பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நான் லிஸ்ட் 1 பிரிண்ட் பண்ணுறேன். லிஸ்ட் 2 வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இது ரெண்டு டேட்டா வந்துட்டு சேமாக இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு நான் லிஸ்ட் 1ல் வந்துட்டு நான் ஒரு வேல்யூ வந்துட்டு சேஞ்ச் பண்ண போகிறேன். 0th பொசிஷனில் வந்துட்டு லிஸ்ட் 1ல் 0th பொசிஷனில் என்ன இருக்குன்னா 1ன்றது, அதை வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன். 1ங்கிறதுக்கு நான் வந்துட்டு 13ன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு லிஸ்ட் 1 வந்துட்டு நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன், 13 இருக்கு. லிஸ்ட் 2 வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன், அதுலேயும் 13 இருக்கு. ஸோ நான் இப்போ லிஸ்ட் 2ல் வந்துட்டு நான் செகண்ட் பொசிஷனில் உள்ள வேல்யூ வந்துட்டு நான் வந்துட்டு 20ன்னு சொல்லி மாற்றுறேன். ஸோ வந்துட்டு லிஸ்ட் 2 வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன், 20 மாதிரி இருக்குது. லிஸ்ட் 1லேயும் வந்துட்டு அது வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது. ஸோ வந்துட்டு இந்த ப்ராப்ளத்தை தடுக்கிறதுக்காண்டி தான் வந்துட்டு ஸ்வாலோ காப்பி வந்துச்சு. ஸோ ஸ்வாலோ காப்பி யூஸ் பண்ணி நம்ம திரும்ப இந்த இதை வந்துட்டு பார்க்கலாம். திரும்ப லிஸ்ட் 1 வந்துட்டு பழைய மாதிரி டிக்ஷனரி வந்துட்டு லிஸ்ட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். லிஸ்ட் 1 லிஸ்ட் 2. இப்போ வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு நான் லிஸ்ட் 3ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கேன். அதில் வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்வாலோ காப்பி பண்ண போகிறேன் லிஸ்ட் 1 வந்துட்டு. ஸோ காப்பி டாட் காப்பி, அதில் வந்துட்டு லிஸ்ட் 1 கொடுத்துடணும். இப்போ லிஸ்ட் 1 பிரிண்ட் பண்ண லிஸ்ட் 1 பிரிண்ட் பண்ணுறேன், லிஸ்ட் 3 பிரிண்ட் பண்ணுறேன். சேம் வேல்யூ இருக்குது. இப்போ நான் லிஸ்ட் 3ல் வந்துட்டு ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ 0th பொசிஷனில் என்ன இருக்குன்னு பார்க்குறேன், 1 இருக்குது. அதுக்கு பதிலாக நான் 13 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு லிஸ்ட் 3 பிரிண்ட் பண்ணுறேன், அது 13 சொல்லி சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ லிஸ்ட் 1 பிரிண்ட் பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு 1ன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்துட்டு என்னோடய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. ஓகே, நான் இப்போ வந்துட்டு லிஸ்ட்டு 3ல் நெஸ்டட் லிஸ்ட்டில் உள்ள ஸோ வந்துட்டு 3ல் உள்ள ஒரு 0th பொசிஷனை அக்சஸ் பண்ணுறேன் 4. அதாவது வந்துட்டு இந்த 4 வந்துட்டு எனக்கு பிரிண்ட் ஆகுது. இந்த 4ங்கிற வேல்யூக்கு பதிலாக நான் வந்துட்டு என்ன கொடுக்குறேன், 20ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா, இது வந்துட்டு லிஸ்ட் 3ல் வந்துட்டு 20ன்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ லிஸ்ட் 1 வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, அங்கேயும் எனக்கு வந்துட்டு 20ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ 1க்கு பதிலாக நான் 13 கொடுத்தது சேஞ்ச் ஆகலை, பட் வந்துட்டு 20ன்னு கொடுத்தது சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ஸ்வாலோ காப்பி என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். ஸ்வாலோ காப்பி என்ன பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டேட்டாவை மட்டும் வந்துட்டு ஒரு நல்ல டீப் காப்பி பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் இட்ரேஷன், அதாவது நெக்ஸ்ட் லெவல் வந்துட்டு அது உள்ளே போகிறது கிடையாது. அதை போய் இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெவலில் மட்டுமே நினைக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம டீப் காப்பி யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் பழைய மாதிரி லிஸ்ட் 1க்கு வந்துட்டு பழைய மாதிரி டேட்டாவை கொண்டு போயிடுறேன். இப்போ வந்துட்டு லிஸ்ட் 4ல் டீப் காப்பி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ காப்பி டாட் டீப் காப்பி லிஸ்ட் 1.
நான் இப்போ லிஸ்ட் 1 பிரிண்ட் பண்ணுறேன், லிஸ்ட் 4 பிரிண்ட் பண்ணுறேன். சேம் வேல்யூ இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ லிஸ்ட் 4ல் உள்ள 0th பொசிஷனில் அதில் 13ங்கிற வேல்யூ அசைன் பண்ணுறேன். ஸோ லிஸ்ட் 4 பிரிண்ட் பண்ணுறேன், அப்புறம் லிஸ்ட் 1 பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, லிஸ்ட் 4ல் சேஞ்ச் ஆகிருக்கு 13ங்கிறது. பட் வந்துட்டு லிஸ்ட் 1ல் வந்துட்டு அது வந்துட்டு 1ன்னு அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் லெவலில் போய்ட்டு ட்ரை பண்ணுறேன். லிஸ்ட் 4ல் 0th பொசிஷன் எக்ஸஸ் பண்ணுறேன். அது 4ன்றது, அதுக்கு பதில் நான் இப்போ வந்துட்டு 20ங்கிற வேல்யூ வந்துட்டு அசைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ லிஸ்ட் 4 வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன், இப்போ லிஸ்ட் 1 வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, லிஸ்ட் 4ல் வந்துட்டு 20ங்கிற வேல்யூ வந்துட்டு அசைன் ஆகிடுச்சு. பட் வந்துட்டு அது லிஸ்ட் 1ல் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆர்டினரி காப்பிக்கும் ஸ்வாலோ காப்பிக்கும் டீப் காப்பிக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ நம்ம ஒரு அனதர் மெத்தடில் வந்துட்டு டீப் காப்பி வந்துட்டு பண்ணலாம், அதாவது ஸ்வாலோ காப்பியாக பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு காப்பிங்கிற ஃபங்க்ஷனை வந்துட்டு இம்போர்ட் பண்ணவே தேவையில்லை. ஸோ அதையும் இதில் பார்த்துடலாம். லிஸ்ட் 1ல் இப்போ லிஸ்ட் 2ல் வந்துட்டு நான் லிஸ்ட் 1 வந்துட்டு ஸ்வாலோ காப்பி மூலியமாக பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு லிஸ்ட் 1 இப்படி கொடுத்துட்டேன்னா லிஸ்ட் 1 வந்துட்டு ஸ்வாலோ காப்பி பண்ணி நான் லிஸ்ட் 2ல் வைக்கிறேன்னு அர்த்தம். ஸோ நான் லிஸ்ட் 2ல் 0th பொசிஷனில் உள்ள வேல்யூ வந்துட்டு சேஞ்ச் பண்ண போகிறேன். 1ங்கிறதுக்கு வேறு 13 கொடுக்க போகிறேன். இப்போ வந்துட்டு லிஸ்ட் 2ல் வந்துட்டு இது சேஞ்ச் ஆகிருக்கு, லிஸ்ட் 1ல் வந்துட்டு அது ஆகலை. ஸோ வந்துட்டு ஸ்வாலோ காப்பியை நான் வந்துட்டு இந்த ட்ரிக்கி மெத்தட் மூலியமாக என்னால் வந்துட்டு பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.